சார் எல்லாம் இந்த திருட்டு கழுதைங்க தான் சார், இதுங்களால தான் என் பொண்ணு மேலே அபாண்டமாக பழி வந்துருச்சு அப்படின்னு வந்து இப்போ மீனாராஜி மேலே ஒரு பெரிய புகாராகி மீனாராஜியை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சம்பவத்துக்கான ப்ரெடிஷன் தான் அது. இப்போ மீனாவும் ராஜியும் இந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய கலைபுரம் நடந்து இப்போ தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, மாமா நான் ஏதோ 2 பொய் சொல்லிட்டேன், அந்த 2 பொய் தானே மாமா, இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அந்த பொய்களை மறைக்கிறதுக்கு தான் நிறைய பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ தான் நான் எதுவும் பொய்யும் சொல்லலையே, அதாவது நான் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உன்னெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு குழலி வெளில கூட்டு போயிட்டு இந்த ரோலிங்கில் போ அப்படின்னு சுற்றி விட்டுறாங்க. சுற்றி விட்டோன்னா அவங்க வெளில போய் விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்க, எப்பயுமே அந்த வீட்டில் எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க மட்டும் தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ ரோட்டில் சம்மந்தமில்லாத ஆட்கள்லாம் நின்று அதை பார்க்குறாங்க. பார்த்து அவமானப்பட்டு நிற்க, இந்த குடும்பத்தை விட்டு நம்ம போக மாட்டோம், இங்கே வீட்டுக்குள்ளே நீ திருப்பி போகிற, நான் இங்கேயே நின்று ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, போதும் நான் உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு என் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டதே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே தனியாக அப்படியே அழுதுகிட்டே தங்கமயில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்துவேல் சக்திவேலோட குடும்பமே எல்லாரும் பார்த்து ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, மூத்த மருமகளையும் வெளில துரத்தி விட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஐயோ இந்த சமயத்தில் அந்த முன்னாடியா இருந்தால் சுகன்யாட்டையோ இல்லை பழனிவேல்ட்டையோ விசாரிச்சிருப்பேன், என்னன்னே ஒன்றும் புரியலையேன்னு தலையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் அப்பத்தான். ஸோ இப்போ இந்த கலைவரம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர மோசமான ஒரு பிளானை இப்போ போடுறாங்க தங்கமயிலுக்காக. தங்கமயிலுடைய அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பாக்கியம் தான் திட்டத்தை தீட்டுறாங்க. தீட்டி இப்போ வந்து கடைசியில் இந்த குடும்பத்துக்கு தலையில் ஒரு இடியே விழப்போகுது. அதுக்கு முன்னாடி இதுக்கே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்படியா இப்போ ஏமாத்திட்டாலே என் புள்ள பாவம் மனசுடைஞ்சு போயிருக்கான், இத்தனை நாள் அவன் மனசுக்குள்ள இருந்த வழியெல்லாம் பூட்டி வச்சு நமக்காக வந்து சிரிச்சிட்டு இருந்திருக்கானே, அவன் நல்லா இருப்பாளாம், அந்த குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த பக்கம் கோமதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமா, விடுமா நம்ம தம்பிக்கு என்னமா குறைச்சல், ராஜா மாதிரி இருக்கடா நீ, உனக்கு சீக்கிரமாக இன்னொரு கல்யாணத்தை பார்த்து நான் கட்டி வைக்கிறோம், இன்னொரு பொண்ணை உடனே பார்க்குறோம், முதல்ல இவளை அத்து விடுறோம், அதுக்கு விவாகரத்துக்கு நோட்டீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போதே சரி விடுங்க இப்போ இந்த பேச்சே வேணாம், டேய் சரவணா நீ கடைக்கெல்லாம் போல, நம்ம எங்கேயும் போல, நம்ம குடும்பமா எல்லாரும் ஒன்னா உட்காந்துருப்போம், கோமதிக்கு போய் நல்லா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தர, நான் எல்லாத்துக்கும் சோறு உருண்டையை பிடிச்சி நான் எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறேன், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து பாண்டியன் பேசிட்டு இருக்காரு. பாண்டியன் பேசிட்டு இருக்கும் போது ராஜியும் மீனாவும் திருன்னு முடிச்சு தனியாக வேற நின்றுட்டு இருக்காங்க. கதிர் வர்றாரு. கதிர் வந்துட்டு அவங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தும் இந்த 2 பொய் மட்டும்தான் சொன்னேன், இந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து மற்ற பொய் சொன்னேன், இதுக்கப்புறம் தான் எதுவும் இல்லையே நான் மன்னிச்சிருன்னு சொன்னாங்களே தவிர நகை விஷயத்தில் அவங்க பொய் சொன்னாங்க, போட்டதில் 72 பவுன் கவரிங் நகைங்கிறத சொல்லவே இல்லை. சரி நான் வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டுக்க வேணாம், செந்திலன்ட்ட சொன்னால் கூட அவர் கோவப்படுவார் தான் நான் விட்டேன், நீங்களுமே அதுக்குன்னு அமைதியாகவே இருந்துட்டீங்க, சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்க, இல்லை சொல்லியிருந்துருக்கலாம் தான், ஆனால் வந்து அவங்க விஷயத்தில் ஏற்கனவே இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு, வயசு விஷயம் படிப்பு விஷயத்துக்கு, நகை விஷயத்துக்கு வந்து குழலி எண்ணிக்கலாம் தெரிஞ்சு அவங்க அவ்வளோ தான் கொந்தளிச்சிருப்பாங்க, பாவம்னு நினச்சி விட்டோம் அப்படின்னா பாவம் நினச்சி விட்டீங்களா, இது உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ பிரச்சனையானால் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னா தெரியுது கதிர், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ கூட சொல்லிடுங்களேன் பேசாமல் அப்படிங்க, இப்போ ஆமாம் அவங்க இப்போ இல்லை அவங்க எப்படி அனுப்பியாச்சு, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து எங்களுக்கு தெரியும்னு கையை கழுவி விட்டுருங்க, இப்போதைக்கு அவங்க இல்லைங்கிறதுனால கொஞ்சம் திட்டு கம்மியாகவாச்சு விடும் அப்படின்னு வந்து சொல்ல, உடனே இந்த ஐடியா கரெக்டான ஐடியான்னு யோசிச்சு இப்போ வந்து கரெக்டாக இப்போ மீனாவும் ராஜியும் இந்த விஷயத்த வந்து சொல்லிடலானே வராங்க. மாமா அத்தை நாங்கள் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து பார்த்தா ஃபோன் வந்தோடனே வந்து எடுத்து பார்த்து பாண்டியன் ஒரு நிமிஷம் யாருன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சு சொல்லுங்கள் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு முகம் மாறுது, என்னது அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு டக்குன்னு எந்திரிச்சு நின்று அப்படியே தலையில் கை வச்சு நிற்கும் பொழுதே வந்து என்னாச்சுன்னு கேட்கும் பொழுதே வந்து ஒரு பெரிய சரியான ஒரு சைக்கோ குடும்பமாக இருக்கும் போல, திருட்டு குடும்பம் அப்படின்னு பேச, என்னாச்சு அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல ஏதோ வந்து நகை திருட்டுலாம் எதையோ சொல்கிறாங்க, என்னன்னே ஒன்றும் புரியல, உடனே வாங்க உடனே போகலாங்க உடனே வர சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னு. உடனே இவங்க குடும்பமாக 2 கார் எடுத்து சரன்னு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்பாங்க அப்படின்னு நினச்சா தங்கமயிலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் கூட திருந்தா முடிக்கிறாங்க, பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே கெத்தா நிற்கிறாங்க, பக்கத்தில் 2 போலீஸ் எல்லாம் வேறு நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா உள்ளே வாங்க உள்ளே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு உள்ளார போக இந்த ஃபேமிலியே மொத்தமாக போகிறாங்க. உள்ளார போனோன்னா வந்து என்னப்பா அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னா தெரியும் அப்படின்னா உன் பையன் தெரியுங்கிற, ஏப்பா பாண்டியா உன் பையனோட பையனோட பொண்டாட்டி உன்னோட மூத்த மருமக அவளை என்ன தெரியும்னு மட்டும் சொல்கிறா, ஏதோ வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்களாமே அப்படின்னா வந்து இல்லை நாங்கள் துரத்தியெல்லாம் ஒன்றும் விடலை, அது அவங்க வந்து அப்படின்னு சமாளிக்க, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க வாயத்தரன்னு சொல்லுங்கப்பா, இது ஒரு சரியான ஃப்ராடு குடும்பம், அதனால் நாங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம், என் தம்பிக்கு வந்து நாங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு குழலி பேசும் பொழுதே வந்து சரி நீங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறலாம் அவங்க குடும்ப விஷயம் அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க இப்போ ஒரு கேஸ் கொடுக்குறேன்னு வந்திருக்காங்க, அந்த கேஸுக்கு வந்து இப்போ நானே வந்து குடும்ப விவகாரங்கிறதுனால பஞ்சாயத்து பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், 72 பவுன் நகையை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது 72 பவுன் நகை எங்கே இருக்குது அப்படின்னா வந்து யார் மேலே சந்தேகங்கிறதையும் சொல்லிட்டாங்க. உடனடியாக வந்து
அதை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க, கொடுத்து அந்த கேஸ் போடாமல் பார்த்துக்கலாம். கேஸ் போட்டால் தேவையெல்லாம் பிரச்சனை ஆகும், கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேறு அப்படின்னு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் யார் மேலே என்ன கேஸ் அப்படின்னா, இருப்பா படி பேர் எடுத்து படிமா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா வந்து மீனா ராஜி என்கிற ராஜேஸ்வரி அப்படின்னா மீனா ராஜி ஷாக்காய் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க மேலே என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இல்லை, உங்கள் பொண்ணுக்காக 80 பவுன் போட்டாங்களாம், அதில் 72 பவுன் நகையை அந்த 2 பிள்ளைங்களும் சேர்ந்து எடுத்து ஏதோ வந்து திருடிட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகையை வச்சிட்டாங்களாம். இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது தான் வந்து இவங்களை பற்றி இந்த தங்கமயிலை பற்றி ஏற்றி விட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருச்சாமே, சண்டை வந்து அந்த பிள்ளையை துரத்தி விட்டீங்களா, ஆனால் இது 2 பண்ண திருட்டு வேலைக்கு அந்த பொண்ணு பாவம் பழி சுமந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்க. உடனே ஷாக்காகி என்ன பேசுறீங்க என்ன அப்படிங்கும் போது என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த பக்கம் மீனாவும் ராஜியும் ஷாக்காகி பார்க்கும்பொழுது 2 போலீஸ்ல நிற்கிறாங்க. நீ தள்ளி வாமா, தள்ளி வருங்க, உங்க பிறகு தான் கேஸ், நீங்க தள்ளி வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ஏதோ அந்த பொண்ணு வேற போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா வேற பேசினாங்க. இந்த முத்துவேலோட பொண்ணு தானே அது, அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளோ அவர் வருத்தப்படுவார். இப்படி கேஸ் எல்லாம் இருந்தால் அது போலீஸ் ஆக முடியாது, இந்த பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை போயிடும், பணத்தை நகையை மட்டும் கொடுக்க சொல்லிடுங்க அப்படின்னா அவங்க யாரும் எந்த நகையும் எடுக்கல, நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அப்படின்னு வந்து பேச. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்க, திரும்பி உடனே ஷாக் ஆகி இந்த பக்கம் திரும்பி என்னடி நடக்குதுங்கன்னு சரவணன் கேட்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது மாமா, நீங்கள் எங்கள் அம்மாட்ட பேசிக்கோங்க அப்படின்னு இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறாங்க சரவணன்ட்ட. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்க என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க, அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய 80 பவுனை கொடுக்கணும். அந்த 80 பவுனை பற்றி நான் கேட்கும்போது தான் தங்கமயில் சொன்னால் அதில் 72 பவுன் நகை எதுக்கோ வேணும்னு சொல்லிட்டு இந்த 2 கேட்டு வாங்கியிருக்குது, இவளும் கொடுத்துருக்கிறா, கொடுத்ததில் கொண்டு போயிட்டு திருப்பி கவரிங் நகையை கொடுத்துருக்குதுங்க. இப்போ என்னன்னா அந்த 72 பவுன் நகை வேணும்ல, உங்களுக்கு என் பொண்ணு வேணாம்ல, 80 பவுன் நகையை கொடுங்க, நான் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், இல்லை அப்படின்னா வந்து வேற வழி கிடையாது, என் பொண்ணை நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு வந்து பேச. 72 பவுனா, 72 லட்ச ரூபா ஆகும்பா, அதுக்கு மேலே ஆகும்பா அப்படின்னு வந்து எல்லாம் மாற்றி பேசி நம்ம எங்கே இது பண்ணோம் அப்படின்னு வந்து பேசும்பொழுது தான் வந்து இப்போ கதிர் தரல கவிச்சு, ஐயோ இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் சொல்லிடுங்கன்ட்டு அப்படின்னு கத்த, வெளில போய் நின்று பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வெளில வந்ததுக்கப்புறமா இப்போ கதிர் சொல்கிறாரு, அவங்க போட்டதில் 80 பவுனில் 72 பவுன் கவரிங்க, அதை வந்து நமக்கு தெரியும், பஞ்சாயத்தை வச்சே பேசி அங்கே அப்போயே வந்து பேசியிருந்துருக்கலாம் அதை, ஆனால் பேசாம விட்டதுனால இப்போ அவங்க அப்படியே திருப்பி விட்டு அதை நம்ம தலையில் வந்து திருட்டு படி மாதிரி கட்டிட்டாங்க, நாங்கள் 80 பவுனை கொடுத்தோம் நீங்கள் தான் திருடிட்டாங்கன்னா அதுவும் நம்ம எங்கே அடிச்சா நமக்கு வலிக்குங்கிற மாதிரி கரெக்டாக ராஜி மேலேயும் மீனாணி மேலேயும் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று. இதை ஏன்டி முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கோமதி இந்த பக்கம் வந்து ராஜியும் மீனாவும் போட்டு ஒழுக்க அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுவாங்களா நினைச்சோம், அவங்க வாழ்க்கை நினைச்சு பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ எங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ உடனடியாக 72 பவுனுக்கான காசை நகையெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெளில வந்துட்டு, இந்த பாருங்க கேஸ் எல்லாம் போட்டால் தேவையில்லாம் குடும்பமானம் போகும், அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிள்ளைய வந்து வீட்டிலே வச்சுப்பீங்களா, சிம்பிளாக முடிஞ்சிடும், என்ன இருந்தாலும் பையன் வாழ்ந்தது தானே, அது குடும்பத்தகராறுக்காக தேவையில்லாமல் வந்து வாழ்க்கையை இழந்துடாதீங்கப்பா அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு கிளம்பி போக. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியாமல் இந்த குடும்பம் முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இதை வந்து எப்படி நடந்து பாக்கியம் திருப்பி வந்து வீட்டுக்கே வந்து தங்கமயில் அனுப்புனா அது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இதுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மீனாவும் ராஜியும் நல்ல மனசோட சொல்லாமல் இருந்தது கடைசியில் அவங்க தலையிலே இடியா வந்து விழுந்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை மீனா ராஜி திங்கக்கிழமையாச்சும் இந்த நகை மேட்டரையும் போட்டு உடச்சிட்டா பெட்டர் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.